ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். குழந்தை பருவத்துல மக்குன்னு பெயர் எடுத்த, அதாவது பள்ளிக்கூடத்துல மக்கு அப்படின்னு எல்லா ஆசிரியர்களாலும் பெயர் எடுத்த ஒருத்தர் தாங்க பிற்காலத்துல விஞ்ஞானியா மாறி இருக்கிறாரு. அந்த விஞ்ஞானி கண்டுபிடிச்ச அரிய கண்டுபிடிப்புனாலதான் இன்னைக்கு நாம எல்லாமே தொலைத்தொடர்புலயும் சரி, இந்த மொபைல் மூலமாவும் சரி, கம்யூனிகேஷன் இன்னைக்கு இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குனாக்கா அவர் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறாருங்க. அந்த விஞ்ஞானி யாருன்னு இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இன்றைய ஜெனரேஷன் மாணவர்கள் கூட அவருடைய பேரை படிக்காம யாருமே பள்ளியறையை தாண்டதே கிடையாதுங்க. அந்த அளவுக்கு அவரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்கிறாரு. அவர் ஆரம்ப வாழ்க்கையில பாத்தீங்கன்னாக்கா சிறு வயது மாணவனா இருக்கக்குள்ள பள்ளி அறையில வாத்தியார் சொல்லி கொடுக்குற அத்தனை விஷயத்தையுமே அப்படியே மறந்துடுவாராங்க. இன்னைக்கு கிளாஸ் எடுத்து அவரை தனியாவே கூப்பிட்டு உட்கார வச்சு அவருக்கு பயிற்சி அளிச்சா கூட அவர் உடனே மறந்துடுவாராங்க. இது அந்த ஆசிரியர்கள் எல்லாருக்குமே பெரிய தலைவலியா இருந்துச்சாம். உடனே அவங்க டீச்சர்ஸ்ங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணாங்களாம், அந்த மாணவனுடைய அம்மாவை கூப்பிட்டு, இந்த மாதிரி உங்களுடைய பையன் எது சொன்னாலும் மறந்து போயிடுறான், அவங்களுக்கு கல்வி கற்பிக்கிறது எங்களுக்கு பெரிய சிக்கலா இருக்குது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க எல்லாருமே. அப்போ அந்த அம்மா என்ன பண்றாங்க, தன்னுடைய பையனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் மருத்துவர்கள்ட்ட பரிசோதனை பண்றாங்க. அப்போ மருத்துவர்கள் அவரை செக் பண்ணி பார்த்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவருக்கு மனநிலை சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. உடனே வருத்தம் அடைஞ்ச அவங்களுடைய தாயார் என்ன பண்றாங்க, பள்ளிக்கூடத்தை விட்டு நிறுத்திட்டு தானே தன்னோட பிள்ளைக்கு சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேயே ஆரம்ப கல்வியை அவங்களுடைய தாயார் தான் போதிக்கிறாங்க. அதுலயே அவர் கல்வி கற்று வளர்ந்து நிறைய புத்தகங்களை அவர் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த நபருடைய பேர் யாருன்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா எல்லாருமே படிச்சிருப்பீங்க புத்தகத்துல. தாமஸ் எடிசன் அப்படின்றது அவருடைய பேரு. அவரு கண்டுபிடிச்ச இது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தொலை தொடர்பு துறை, அதாவது கிராமபோனை அவர் தாங்க கண்டுபிடிச்சிருக்கிறாரு. கிராமபோனை கண்டுபிடிச்சது தாமஸ் ஆல்வா எடிசன் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். யாருமே படிக்காம இருந்திருக்க மாட்டீங்க. சோ அவரை பத்தின ஸ்டோரி தான் இது. அவரு அந்த ஆரம்ப காலகட்டத்திலேயே ரொம்பவே ஞாபக மறதியில இருந்திருக்கிறாரு. சோ அவரு வாழ்க்கையில ஒரு 2 விஷயம், தன்னுடைய பெயரே மறந்துடுவாராங்க. அது மாதிரிதான் ஒரு முறை வரி கட்டுறதுக்காக வரி அலுவலகத்துக்கு போய் கியூல நின்றுக்கிறாரு. அப்ப கியூல போயிட்டு அவருடைய இது வரக்குள்ள பணத்தை கவுண்டர்ல செலுத்திட்டாருங்க. அப்ப பாத்தீங்கன்னாக்கா அவர்கிட்ட உங்க பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. அப்ப அவருடைய பேரை தான் மறந்துட்டாராம். மறந்தோடனே பக்கத்துல அவருடைய பக்கத்து வீட்டுக்காரர் நின்றுட்டு இருக்கிறதும் அவருடைய பெயரை உச்சரிச்சிருக்கிறாரு. அப்பதான் தன்னுடைய பெயர் தாமஸ் அப்படின்றதே அவருக்கு தெரிஞ்சுதான். அப்ப எந்த அளவுக்கு அவர் ஞாபக மறதியா இருந்திருக்கிறாரு அப்படின்றத பாருங்க. அது மாதிரி இன்னொரு விஷயத்த பாத்தீங்கன்னாக்கா, ஒரு முறை அப்படிதாங்க காலை ஆகாரத்துக்காக அவர் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. அந்த நேரம் அவருக்கு பணிவிட செய்யறவங்க ஆகாரத்தை வச்சுட்டு போயிருக்காங்க, காலை சாப்பாடு வச்சுட்டு போயிருக்காங்க. அவர் ஆனா சாப்பாடு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்ததுனால தூங்கிட்டாராம். தாமஸ் எடிசன் தூங்கிட்டாராம். சோ அப்போ அவருக்கு அசிஸ்டண்டா இருப்பாங்க இல்லையா, அவர் என்ன பண்ணிட்டாராம், அந்த ஆகாரத்தை எடுத்து சாப்பிட்டுட்டாராம். சாப்பிட்டோன்னே இவர் தூங்கி எழுந்தோன்னே நீங்க தான் சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இவருடைய ஞாபக மறதியை பயன்படுத்தி அந்த கூட இருக்கிறவர் என்ன சொல்லிட்டாராம், நீங்க சாப்பிட்டுட்டு தான் தூங்குனீங்க அப்படின்னு சொல்லிட்டாராம். உடனே தாமஸ் எடிசனும் என்ன பண்ணிட்டாராம், தான் தான் சாப்பிட்டு தூங்கிட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டாராம். அப்படின்னா பாத்துக்கங்களா அவருக்கு எந்த அளவுக்கு ஞாபக மறதி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா அவருதான் 1887 நவம்பர் மாசத்துல அந்த கிராமபோனை அவரு தாங்க கண்டுபிடிச்சிருக்கிறாரு. அதனுடைய கண்டுபிடிப்பு தான் இன்னைக்கு நம்ம பலரால மீடியா தொலை தொடர்பு துறை எல்லாத்துலயுமே இன்னைக்கு இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னா அவருடைய கண்டுபிடிச்ச அந்த அரிய கண்டுபிடிப்பு. அதனால உங்களுக்கு ஞாபக மறதி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உதாசீனமா நம்மளால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு இல்லாம நம்மளாலையும் எல்லாமே பண்ண முடியும். ஆனா அவர் எந்த நேரம் பார்த்தாலும் ஏதாவது திங்கிங்லயே இருப்பாராம். ஞாபக மறதி இருக்க தவிர தன்னுடைய ஆராய்ச்சி நிறைய புக்ஸ் படிப்பாராங்க, நிறைய கேதர் பண்ணுவாராம். சோ அப்பெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா அவர் அந்த மறதியில இருக்கிற அந்த டைம் பாத்தீங்கன்னாக்கா எதையாவது சிந்திச்சுக்கிட்டு தான் இருப்பாராம். அவருக்கு திங்கிங் அங்க போறப்பதான் தன்னுடைய சுயநினைவை எழுந்து மறதி அவருக்கு ஏற்பட்டு இருக்குது. சோ ஞாபக மறதின்றது சாதாரணமா எல்லாருக்கும் வரக்கூடிய விஷயம் தாங்க. ஆனா அதை நமக்கு நாமே டிசப்பாயிண்ட் பண்ணிக்கிட்டு நம்மளால எதுவும் முடியாது அப்படின்னு நினைக்காம நம்மளாலையும் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சிந்தனை பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால நீங்க எதை நோக்கி சிந்தனை பண்ணி போறீங்களோ அந்த அச்சீவ்மெண்ட்டை உங்களாலையும் அடைய முடியும் அப்படிங்கறதான் உதாரணத்துக்கு தாமஸ் எடிசனை நான் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா
லைக் பண்ணுங்க, சேனல் தொடர்ந்து பார்க்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பாய், அடுத்த வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.